உலகம் அனைத்திலும் உள்ள என் உறவான உயிர்களுக்கு அர்ஜுன் ஷீரின் உளமார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5 கோடி மாதம் 5 கோடி ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இதான் என்னோடய தாரக மந்திரம். மாதம் 5 கோடி ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னோடய தாரக மந்திரம். இதை பற்றி ஒரு விரிவான ஒரு அலசல். $613 $613,000 1000 $613,000 $613,000 அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னால் அது 5 கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா என்ன ஏதுன்னு. ஏன்னா இது நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவங்களோட இலக்கு ஒரு சம்பள இலக்கு நிர்ணயம். ஒரு சில பேர் எனக்கு பணம்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதும்பாங்க. நிம்மதி வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பணம் ஒரு விதமான நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை. இந்த பணம் ஒரு நிம்மதியான ஒரு உணவை எப்படி கொடுக்கும் அப்படின்னு உணர்வு எமோஷன்ஸ் ஃபீல் வேறு, எமோஷன் வேறு. ஃபீலிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எமோஷன். ஃபீலில் நீங்கள் 5 புலன்களால் தான் ஃபீல் பண்ணுவீங்க. உணர்ச்சிகள் வேறு, எமோஷன்ஸ் அறிவால் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இங்கே 12,000 போதுன்றாங்க. நான் இப்போதைக்கு 6,000 வாங்குகிறேன், 12,000 போதுன்றாங்க. ஒரு சில பேருக்கு இப்போ நான் 25,000 வாங்குகிறேன், 30,000 போதுன்றாங்க. நான் இதுக்கு தகுதியா இதை சொல்கிறதுக்கு அப்படின்னா நிச்சயமாக. ஏன்னா நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் என்னோடய சம்பளம் 2 லட்ச ரூபாய் வேணும்னு. 2 லட்ச ரூபாய் வாங்கும்போது என்னோடய சம்பளம் மாதம் 10 லட்ச ரூபாய் வேணும்னு. அது அடைந்தேனா அப்படின்னா நிச்சயமாக அடைஞ்சேன். சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு 10 லட்சம் கிடச்சிச்சு மாதம் சம்பளம். அது மாதிரி இங்கே சென்னையிலேயே 2 லட்ச ரூபாய் கிடச்சிச்சு. அப்போ இதுக்கு உரித்தான ஒரு ஆள் நான் அப்படின்னு நான் நம்புகிறேன். 2 விஷயத்தில் இருக்குது. ஒன்று, ஞானிகள் இருப்பாங்க. அவங்க பணம்லாம் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பணம் ஈட்டுவதற்கான ஒரு வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வழி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னை போன்றோர் ஏர்ன் பண்ணியிருப்போம். அதுக்கான வழிகள் தெரியும். 2 விஷயம். ஒன்று ஞானி, ஒன்று அஞ்ஞானி. ஒன்று ஞானி, ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அதான அனுபவம் வாய்ந்த திறமைசாலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட்ருக்காரு. அவர் கூட நான் போனேன்னா 5 கோடி ரூபா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருவார். அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு வழியில் போகணுன்னு சொல்ல மாட்டார். அந்த வழியில் நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். அவர் காரில் வச்சு நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது நமக்கும் அவர் 10 கோடி 15 கோடி சம்பாதிக்கிறாருன்னா நமக்கு 5 கோடின்றது ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஒரு ஞானி அப்படின்னும்போது அவர் எதுவும் ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் வழி தெரியும். அந்த வழியை காமிச்சு கொடுப்பாரு. அந்த வழியில் நம்ம போகும்போது நம்ம நடந்து போகிறோமா, செப்பல் போட்டு போகிறோமா, பெருசாக நடந்து போகிறோமா, நம்ம பைக்கில் போகிறோமா, காரில் போகிறோமா, அந்த வழியில் எப்படி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. இதுதான் நம்மளோட வெற்றியை நிர்ணயம் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஞானிகள் கிட்ட போகும்போது அவங்க வழியை காமிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம தான் போகணும். நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அனுபவம் வாய்ந்த திறமைசாலிகள் அப்படின்னும்போது அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க காரில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, என் ட்ரெயினில் கூட கூட்டிகிட்டு போகலாம். அந்த வழி ட்ரெயினாக கூட இருக்கலாம், ஏன் ஏரோப்ளைனாக கூட இருக்கலாம். ரூட் அப்படின்னு சொல்லிட்டேன். ரூட்டுன்றது நடந்து தான் போகணுன்னு அவசியம் இல்லை. காரு, ட்ரெயின், ஏரோப்ளைன் எதில் வேணால் போகலாம்.
அந்த ரூட்டில் அவங்க போகிற ரூட்டில் அவங்க காரில் போனாங்கன்னா நம்ம காரை ஏற்றிட்டு போவாங்க, காரில் ஏற்றிட்டு போவாங்க, பைக்லனா பைக்கில், ஏரோப்ளைனில் ஏரோப்ளைன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நமக்கு ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கணும். நான் 5 கோடி மாதம் சம்பாதிக்கிறேன்னா அந்த ஆசை 5 வருஷத்துக்குள்ளே 500 கோடி ரூபாய் அப்படின்னா 5 வருடம் அப்படின்னு சொல்கிறேன். 500 கோடி சாகிற வரலாம் 500 கோடி 500 கோடி 500 கோடி காசு பணம் துட்டு துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க விரும்பல. 500 கோடி 5 வருஷம் 5 இயர்ஸ் டார்கெட்டட் மைல்ஸ்டோன் ரீச் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது, கோல் செட் பண்ணுறது, இந்த இடம் தான் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுறது, விஷன் வச்சுக்கிறது, மிஷன் வச்சுக்கிறது, எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. 500 கோடி அப்படின்றது ஒரு விஷன். மிஷன் வரும்போது 5 லேக் அப்படின்றது ஒரு மிஷன். மாதம் 5 கோடி மாதம் 5 லட்சம் 10 லட்சம் 5 கோடி இப்படிங்கிறது ஒரு மிஷன். 5 கோடி ரூபா நான் ஏர்ன் பண்ணணுன்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நான் 5 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணணும். அப்போ தான் நான் 5 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். முதல்ல நான் 10 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ தான் நான் 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்போ முதல்ல 5 கோடி ரூபா நான் ஏர்ன் பண்ணுறேன்னா அதுக்கான வழிகள் என்ன, திட்டங்கள் என்ன, அதனால் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸியான வழி கிடையாது, கஷ்டமான வழி தான். ஏன்னா ஒரு ஆசை அப்படிங்கிறது முதல்ல வரதே கஷ்டம். மாதத்துக்கு 2 கோடி சம்பாதிப்பேன் 3 கோடி சம்பாதிப்பேன்னு சொல்கிறதுக்கே ஒரு தில்லு இருக்கணும். மாதம் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறதுக்கே ஒரு தில்லு இருக்கணும். அந்த 10 லேக் சம்பாதிப்பேன், மந்த்லி 10 லேக் ருபீஸ் மை டார்கெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு தில்லு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்தளவுக்கு அவன் ஒர்க் பண்ணும். மாதத்துக்கு 10 லட்ச ரூபாய் என்னோடய டார்கெட். மாதம் ஆனால் 10 லட்சம் எனக்கு வரணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். 2 ஹெவியான ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, 2 லட்ச ரூபாய். 5 பேரை நீங்கள் உங்களோட கிளாஸில் உட்கார வச்சு 6 மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா ஒருத்தர்கிட்ட 2 லட்ச ரூபாய் வாங்கினா தாராளமாக 10 லட்ச ரூபாய் வாங்கிடலாம். 3 மந்த்ஸ் எவ்ரி 3 மந்த்ஸ் நீங்கள் பேட்ச் போய்கிட்டே இருக்கும். ஒரு மாதமும் 10 லேக் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. 5 பேராக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. ட்ரைனிங் ஃபீல்டில் ரொம்ப சிம்பிள். 10 லட்சம்ன்றது ட்ரைனிங் ஃபீல்டு ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 லேக் ருபீஸ். 2 லட்சம்ன்றது ஒரு டைம் நம்மக்கிட்ட கொடுத்து படிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஜாபில் ஜாயின் பண்ணாங்கன்னா மந்த்லி 2லேருந்து 3 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. அதுக்கான விஷயத்தை தான் நம்ம கொடுப்போம். அப்படி இல்லையா, ஒரு கார் 30 லட்ச ரூபா காரை விற்றா எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். 30 லட்ச ரூபா வீடு விற்றா 2 லட்ச ரூபா கிடைக்கும். கமிஷன் பேசிஸ். அப்படின்னா நான் எத்தனை பண்ணணும்? 5 பண்ணால் போதும். நான் 5 கோடிக்கு சொல்லலை, 10 லட்சத்துக்கு சொல்கிறேன். மாதம் 10 லட்ச ரூபா, 5 2 10. 2 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை விற்கணுன்னா நான் அந்த பொருளோட விலை 30 லட்ச ரூபாயாக இருக்கும், இல்லை 25 லட்சமாக இருக்கும், இல்லை 20 கூட இருக்கலாம். நீங்கள் பர்சன்டேஜ் 30% போடுறீங்களா, 15 போடுறீங்களா, 10 போடுறீங்களா, 5 போடுறீங்களான்னு தான் இருக்கும். இலக்கை நிர்ணயம் செய்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி 5 கோடின்னு வரும். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியாக இருக்கும். கேட்குறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது, ஈஸியான வேலை தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 5 கோடி அப்படின்னும்போது பிரம்மாண்டத்தை உட்சேபம் அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் மாதத்துக்கு 10 15 20 25 30 கோடிலாம் சம்பாதிச்சிட்ருக்காங்க அசால்ட்டாக. ஒரு சாதாரண பர்சன் 30 கோடி ரூபா சம்பாதிச்சிட்ருக்காரு அசால்ட்டாக. ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை முதல்ல நீங்கள் மார்க்கெட் பண்ண கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு மார்க்கெட். நீங்கள் மார்க்கெட் பண்ணலன்னா கூட முதல்ல மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை விற்க கற்றுக்கணும். நீங்கள் வாழ்கிறதுக்காக வாழ்கிறீங்கன்னா நீங்கள் விற்றா தான் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பொருளையோ ஒரு சேவையோ இல்லை உங்களையோ
செல் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நான் கேட்பாங்க, சொல்லுவாங்க. என்ன நான் விற்க தெரிஞ்சதுனால தான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஸோ விற்க தெரிஞ்சால் தான் வாழ முடியும். அப்போ என்னத்தை வந்து சேல் பண்ண போகிறீங்க, என்னத்தை விற்க போகிறீங்க, என்னத்தை மார்க்கெட் பண்ண போகிறீங்கன்றதை கண்டுபிடிங்க. சர்வீஸாக இருக்கலாம், ப்ராடக்டாக இருக்கலாம். 2 விஷயந்தான் மார்க்கெட் பண்ண முடியும். இந்த உலகத்தில் 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று சர்வீஸ் இருக்குது, இன்னும் ப்ராடக்ட் இருக்குது. அப்போ சர்வீஸில் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்டில் என்ன பண்ண போகிறேன், தோண்டி திருவி இதை தான் நீங்கள் கேட்கணும். கண்டுபிடிங்க. அப்போது இந்த 5 கோடி ரூபாய், ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் பேசும்போது 5 crores அப்படின்னும்போது நிறைய பேர் வந்து இன்னும் 50 லட்சமே தாண்டல. மந்த்லி 1 crore டார்கெட்டே நிறைய பேர் வைக்கல எனக்கு தெரிஞ்சு. மந்த்லி 5 crores டார்கெட் அப்படின்னும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். 500 கோடி ரூபாய் டார்கெட் 5 வருஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து 5 வருஷத்துக்குள்ளே 500 கோடி ரூபாய் வாங்கணும். அது எப்படி வரும்? 5 கோடி இன்ட்டு 10 எவ்வளோ வருது? 150 கோடி வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா வராது. வெறும் 5 கோடி தான் மாதம் வாங்குவோமா? 8 கோடி வாங்கலாம், 12 கோடி வாங்கலாம், திடீர்னு 6 கோடி வாங்கலாம், ஜிக்ஜாக்காக போகும். ஆவரேஜாக ஒரு 8 crore per month, 8 to 9 crores per month, இதான் நம்ம டார்கெட். அப்போ தான் 5 கோடி ரூபா 5 வருஷத்தில் அடைய முடியும். முதல் வருஷத்தில் நீங்கள் முதல்ல ஒரு 2-3 வருஷம் நீங்கள் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி வரலாம் அதே சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. 50,000 60,000 வாங்கலை, 1 லட்ச ரூபா வாங்கலை. அது மாதிரி தான் முதல்ல வந்து 5 crores அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த 5 crores இருப்பீங்க. 6, 7, 8, 10 மாறாது. நீங்கள் செய்ய போகிறது வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு பி அன் பிஸ்னஸ் ஓனர். அதுவும் முக்கியமாக இந்த பிஸ்னஸ் ஓனிங்கில் நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கம்யூனிட்டினா என்ன, நெட்வொர்க் என்னன்னு ரொம்ப யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த கம்யூனிட்டியும் நெட்வொர்க்கும் தான் நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணும். நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு BMW கார் வாங்கணும் அப்படின்னா, ஒரு BMW காரை சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பர்சன் குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு வந்து 4-5 கோடியாச்சும் சம்பாரிச்சா தான் BMW கார் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹார்ட் கேஷ் கொடுத்து வாங்குவார். அட்லீஸ்ட் 2-3 கோடியாச்சும் சம்பாதிக்கணும். மாதம் சம்பாரித்து அட்லீஸ்ட் 1 கோடியாச்சும் சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட பர்சன் தான் BMW கார் வாங்குவாங்க. சம்பாதிச்சத்தை செலவு பண்ணும். ஆக்டர் விஜய், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மாத சம்பளம், ஒரு வருடாந்திர ஒரு படத்துக்கு நடித்தா சம்பளம் 100 கோடி 200 கோடின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த 200 கோடி இது வரலாம் ஒரு 500 கோடி வந்திருக்குமே எனக்கு காமிக்க மாட்டாங்க. என்னெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. லேண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் பில்டு கட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? அதுக்கான செலவு என்னன்னு கண்டுபிடிங்க. அதில் நீங்கள் வந்து 33% தான் சேவ் பண்ணணும். மாதம் 5 கோடி 33% சேவ். இல்லை மாதத்துக்கு 10 லட்சம் 33% சேவ் பண்ணுறீங்க. மீதி எல்லாமே நீங்கள் செலவு பண்ணணும், சேவ் பண்ணக்கூடாது. நீங்கள் செலவு பண்ணலைன்னா உங்களுக்கு காசு வராது. கையை விட்டு செலவு பண்ணிடணும். அந்த 33% அப்படின்றது வந்து நம்ம சேவிங்ஸுக்கு ஆபத்து காலத்தில் உதவுறதுக்காக. அதுவும் இன்கம் பேஸ்டு சேவிங்ஸாக இருக்கணும். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பேஸில் எல்லாமே இன்கம் பேஸ்ட் சேவிங்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக 5 லட்சம், 5 கோடி, ஒரு மாதம் 5 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் 5 வருஷத்தில் எப்படி இலக்கு அடைகிறதுன்னு தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததில் நம்ம பார்ப்போம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்றும் உங்கள் உளமர்ந்த அர்ஜுன் ஸ்ரீதரின் வணக்கங்கள்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.